எது 10 ரூபா? சரி 10 ரூபா உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கு. 1 லிட்டராண்ணா? சரி. ஹோட்டலும் அவ்வளோ க்ளீனாக இல்லை, ஸோ அன்க்ளீனபுளாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல் காய்ஸ். ஷாப். ஓ மை காட், அதாவது ஃப்ரேம் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். ஹாய், திஸ் இஸ் நான் உங்கள் பேர் அண்ட் வெல்கம் பேக். என்னடா ஃபுல்லாக நைட்டாக இருக்கு, மறுபடியும் நைட் வீடியோ எடுக்க வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யா அஃப்கோர்ஸ், பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு என்னோட நைட்டை சென்னையில் உள்ள எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஏரியாவில் சர்வே பண்ண போகிறேன். ரயில்வே ஸ்டேஷனு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான, நம்ம லைஃப்பில் பார்த்தா இருக்கிற ஒரு திங். இந்த ட்ரெயின் ஏறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னா, அவங்களோட கனவுக்காக இருக்கும், அவங்களோட ஃபேமிலியை பார்க்க போகிறதுனால இருக்கட்டும், அவங்க படிக்கிறதுக்காக இருக்கும், இல்லை அவங்க படித்து முடிச்சு ஒரு நல்ல ஜாப்புக்காக அந்த இடத்துக்கு போய் அதில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாருமே நின்று தினாதனமாக வந்து ட்ரெயின் ஏறி பத்திரமா போகிறோம். பட் அதை தாண்டி சில பீப்புள் ரஷ்ஷில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும். ஆஃப்டர் மிட் நைட் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். பட் அதை தாண்டி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல இருக்கிற மெட்ரோ, ஏடிஎம், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ சம்திங் லைக் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற ஃபுட்டு, உள்ளே வைக்கிற ஃபுட்டு, இந்த எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையை பார்த்தேன். ஓகே, ஒரு டீ போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் முறுக்கு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு சாப்பிட்டேன். தண்ணி பாட்டில் ஒன்று எவ்வளோ? எது 10 ரூபா? சரி 10 ரூபா உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கு. நான் சாப்பிட்ட டீ கடைக்கு ஆப்போசிட்லேயே இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்தது. இங்கேருந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த பாத்வேல உள்ளே போகலாம். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு வேளை மெட்ரோ யூஸ் பண்ணி சென்னை எக்மோருக்கு வந்தீங்க அப்படின்னா B1 B2ங்கிறத எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ண ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அங்கேயே பிளாட்ஃபார்ம் ஃபீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை போகிற பாத்தில். தென் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா SBI ஏடிஎம் இருக்குது. பட் அந்த ஏடிஎம் இப்போ க்ளோஸில் இருக்குது. மேபி 11 PM ஆர் 10:30 PMல அது க்ளோஸ்ட் ஆகிரும் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நைட் டைமு அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா நிறைய போலீஸ் என்னை சுற்றி ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளோண்ணா? வாட்டர் பாட்டில் எவ்வளோ? 14 ரூபாயா? 1 லிட்டராண்ணா? சரி. ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி சரௌண்டிங்லேயே ஏடிஎம்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஹோட்டல்ஸு, மெடிக்கல் ஷாப் எல்லாமே இங்கே இருக்குது. நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்தோடனே பசிச்சுட்டு இப்போ சென்னையிலலாம் எல்லா இடத்துலையும் ஒரு நைஸ் ஹவுஸை 50 ருபீஸ் தான். பட் இந்த 50 ருபீஸ்க்கு இது ஒர்த் இல்லை. ஏன்னா ஹவுஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஆனால் இட்ஸ் நாட் ஒர்த் ஃபார் த 50 ருபீஸ்க்காக. சலீம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போகாதீங்க. அண்ட் தென் அங்கே ஹோட்டலும் அவ்வளோ க்ளீனாக இல்லை, ஸோ அன்க்ளீனபுளாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல் காய்ஸ். அஃபீஷியலி சேலஞ்ச் இஸ் ஸ்டார்டட். உள்ளே போகிற முன்னாடி பிளாட்ஃபார்ம் ஃபீ எடுத்து காய்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீ எடுத்துட்டேன். ஸோ ஏன்னா அந்த இன்றைக்கி ஒரு நைட்டை நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மை பிளாட்ஃபார்ம் ஃபீ டிக்கெட். ஓகே, நம்பர் 7 பிளாட்ஃபார்ம் போகிறோம். பிகாஸ் தோனி. எப்படியோ ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு சேஃபாகவே டிக்கெட் எடுத்துகிட்டு. ஸோ அதே மாதிரி நான் டிக்கெட் எடுத்து சுற்றி அங்கே பார்க்கும்போது நிறைய போலீஸ் சரௌண்டிங் நியர்பையில் இருந்தாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. வந்து உட்காந்து ட்ரெயின் வந்தோடனே ஏறி ஓடிடுவேன். பட் ஆஃப்டர் மிட் நைட் என்னங்கிறத தான் நம்ம பார்த்து கிடையாது. ஸோ அதை கன்வே பண்ணுறதுக்காக தான் வி மேக் எ வீடியோ. நார்மல் ரயில்வே ஸ்டேஷனை ஏசி ரயில்வே ஸ்டேஷனாக வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு மாதிரி அபீப் இல்லை, அதுக்கு தான் ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட் போட்டேன். மேபி இந்த டிஷர்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த டிஷர்ட்ல இதுக்கு முன்னாடி நீ பார்த்துக்க மாட்டீங்க. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன்லாம் மிட் நைட்டுக்குள்ளே நிறைய ட்ரெயின்ஸ்லாம் வரும். எனக்கு பின்னால் அப்போல கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. இப்போ என்னென்னா அந்த சைடு உள்ள பிளாட்ஃபார்ம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது போக இந்த கடையில் போய் வாட்டர் பாட்டில் கேட்டோம் இல்லையா, ஸோ இவருமே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. வேற பயப்படாத, பயம்தான் உன்னை கொடுக்குற பிளாட்ஃபார்ம் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கரெக்டாக வரும்போது வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் போச்சு. ஆக்சுவலி சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு எங்கள் ஊருக்கு தான் போகுது. ட்ராவல் பண்ணதே கிடையாது. வீடியோக்கு ஒரு 1000+ லைக்ஸ் கொடுங்க, அதையும் கண்டென்ட்டாக மேக் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஆப்போசிட் போக ட்ரை பண்ணுறேன். ஆப்போசிட் போயிடலாம், வாங்க வாங்க. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் லைட் இல்லாதனால எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கோ. ஸோ ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம் போய் உட்காந்தோன்னா அது வில் பி சேஃபில். பட் அந்த ட்ராக்ல யாருமே இல்லை, ஸோ அதனால தான் நர்வஸாக இருக்கு. ஸோ காய்ஸ், ஸோ ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் அங்கே பாத்தியில் நடந்து வந்துட்டு இருந்தேன்னா, அந்த பாத்தியை காமிச்சாலையா, அந்த பாத்தியில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டி வந்து இந்த லக்கேஜை தூக்க முடியாமல் தூக்குனாங்க. பட் ஓகே, இன்னொருத்தங்க வந்து அவர் செக்கிங் இன்ஸ்பெக்டர் தான், தெரிஞ்சுது ஐடி கார்டு போட்டு ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாரு. நீ ஹெல்ப் பண்ணப்பா அந்த இது மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தூக்கி அவங்க அந்த ஆண்டிகிட்ட கொடுத்து கீழே வரைக்கும் வச்சுட்டேன். அந்த பேக் எடுத்துகிட்டு அவர் சீஃப் அந்த ஆஃபீஸர் இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டி போயிட்டாங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது டிக்கெட் இஷ்யூனால மேபி ஃபைன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ தானே எடுத்தோம், அதுக்கு வேலிடி டேட்லாம், அது வேலிடி டைம்லாம் உண்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்து செக் பண்ணி பார்த்ததில்ல. ஜஸ்ட் 2 hours ஒன்லி தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்பெண்ட் பண்ணால் மேபி ஃபைன் போய் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 hours எடுத்து